அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல நெறைய விஷயங்களுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம குடுத்துட்டுருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துட வேண்டாம். இது ஒன்லி சித்தாக்கான இது மட்டும் இல்லாம, ஆயுஷ்க்கான ஒட்டுமொத்தமான ஒரு சேனலா இருக்கும் அப்படின்றது எந்தவித மாற்றமும் இல்ல. ஸோ, இதில நெறைய இன்னைக்கு ஏன் முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே நெறையா போயிட்டுருக்கு. அண்ட் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து 580, 570, 590, 600 எனக்கு வந்து எம்பிபிஎஸ்ல வந்து ஏதாவது கோட்டால கிடைச்சிரும்னு நெனச்சேன். பிடிஎஸ்ல கவர்மெண்ட் கிடைச்சிரும்னு நெனச்சேன். பட் கிடைக்கல சார். பட் ஜிஐஎம் எந்த அப்ளிகேஷனுமே நான் ஸ்டேட்ல போடவே இல்ல. எனக்கு இப்ப தான் இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியும். ஆ ஐ மீன் ஏஐட்ரிபிள்ஸ்ல 3 ரவுண்ட்ல போட்டா கிடைக்குமா? நெறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் கூடவே ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்ல அவங்களே நம்பர் குடுத்துருக்காங்க. அட்மிஷன் ரிலேட்டட் ஹெல்ப்ஸ், குவரீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு பண்ணோம் சார். அந்த நம்பருக்கு பண்றப்போ என்னன்னா, அவங்க பேசுறாங்க. கூடவே பேசிட்டு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் வேணும் அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா அட்மிஷன் பண்ணி தரோம். இது பண்ணி தரோன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா, இது நெறைய டார்கெட்டிங் வந்து சேலம் ஏரியால இருந்து தான் இந்த டார்கெட் எல்லாமே அரைஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ அந்த ஏரியால உள்ள ஒரு சில பீப்பிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு காலேஜ வாங்கி தர முடியும், சீட் எடுத்து தர முடியும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு 100% இட்ஸ் அன் ஃபேக்கான ஒரு விஷயமா தான் இத நான் கருதுறேன். என்னன்னா, இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஐ மீன் நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நீ ஏன்னா பேரண்ட்ஸோட என்னன்னா, எப்படியாவது எங்கேயாவது ஒரு பிரஷர குடுத்து மேனேஜ்மென்ட் சீட்ட வாங்கிரலாம் அப்படின்றது தான் உங்களோட ஒரே எண்ணமா இருக்கு. ஸோ இந்த சமயத்தில இத கண்டிப்பா விழிப்புணர்வா தெரிந்து கொள்ள வேண்டும். என்சிஎஸ்எம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஆயுஷ் காலேஜஸும் கவுன்சிலிங் மூலியமா தான் நடக்கணும். அது தனியா வந்து மேனேஜ்மென்ட் சீட்ட போய் நான் எடுக்கிறேன். அப்படிலாம் தனியா எடுத்துக்கலான்னா, அப்படிலாம் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றாங்க. ஆனா மேனேஜ்மென்ட்டுக்குன்னு ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கான சீட்ஸ வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. பட் அதுவுமே கவுன்சிலிங் மூலியமா தான் ஃபில் செய்யப்படும் அப்படின்றத மறந்துறக்கூடாது. ஸோ எந்த விதத்திலயும் சித்தாக்கான, ஆயுர்வேதாக்கான தமிழ்நாட்ல ஸ்பெசிஃபிக்கா நீங்க நம்ம நேஷனல் ஐ மீன் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி சென்னைக்கு வந்து அப்ளிகேஷன் அதாவது கவர்மெண்ட்க்கான அப்ளிகேஷன், ஆல் இண்டியாக்கான அப்ளிகேஷன், மேனேஜ்மென்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன போடாம அதாவது மேனேஜ்மென்ட் சீட்டே நீங்க வேணும்னு நெனச்சாலும், இந்த அப்ளிகேஷன் போட்டா மட்டும் தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இல்லாட்டினா எலிஜிபிள் ஆகவே மாட்டீங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. நெறைய வந்து மிஸ்கைடன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்படியாவது நான் உங்களுக்கு சீட் வாங்கி தந்துர்றேன். கண்டிப்பா பண்ணிடலாம். மினிமல் அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும். ஒரு டைம் நேர்ல வந்து பாருங்க. ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் அனுப்புறாங்க. நானே நெறைய டைம் ஒரு பேரண்ட் வந்து ஒரு 2, 3 வீக்ஸ் முன்னாடி ஒருத்தங்க இந்த மாரி என்ட்ட கேட்டாங்க. இம்மீடியட்டா அந்த நம்பர் வாங்கி நானே பேசினேன். எனக்கே வந்து அட்மிஷன் வாங்கி தரோம். நீங்க வாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறாங்க. ஈவன் நான் வந்து அ ஐ மீன் ஒரு சித்தால இருக்கிறேன் அப்படின்ற சொல்லி தான் பேசினேன். பட் அவங்க அத பத்தி பிரின்சிபல் நம்பர் கேட்டேன். அந்த காலேஜுக்குள்ள போய் அதையும் அனுப்புனாங்க. அதுலயும் பேசினாலும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால கம்ப்ளீட்லி ஃபேக். ஏன்னா, இன்னைக்கு வந்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு உங்கள யோகா காலேஜ்ல சேர்த்து விட்டுறக்கூடாது. சரியா? இதுதான் அது அப்படி. ஏன்னா நமக்கு வந்து தெளிவு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாரி, அந்த மாரின்னு சொல்லிட்டு எதுலயோ ஒண்ணு போய் மாறி ஜாயின் பண்ணிடக்கூடாது. யோகாக்கு கவுன்சிலிங் மட்டும் தான். எந்த விதத்திலயும் அவங்களுக்கு மேனேஜ்மென்ட் சீட்ன்னு இருக்கு. டைரக்ட்டா மேனேஜ்மென்ட்ல போயிட்டு அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில சேலம் பேஸ்ல ஒரு சில யூனிவர்சிட்டீஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இருக்கு. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷன் டைரக்ட்டாவே காலேஜ் சித்தா காலேஜ்ன்னு இருக்கும். அல்லது ஒரு சிலது வந்து டைரக்ட்டா இந்த மாரி ஹோமியோபதி இருக்கும். யோகா இருக்கிற யூனிவர்சிட்டீஸ் உண்டு. ஸோ அங்கலாம் டைரக்ட்டா வந்துட்டு சித்தான்னு சொல்லி யோகாக்கு அட்மிஷன் போட்டுறக்கூடாது. அதனால நீங்க எதுல போகணும், என்னன்னு தெளிவா இது பண்ணிக்கணும். என்ன கோர்ஸ் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் இதெல்லாம் தெரியாம எங்கேயும் பண்ணாதீங்க. சித்தா, ஆயுர்வேதா இதுக்கான ஹோமியோபதிக்கான அட்மிஷன், யுனானிக்கான அட்மிஷன் அப்படின்றது ஒன்லி த்ரூ மூலியமா தான் தமிழ்நாட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து இத கம்ப்ளீட்டா உணர்ந்துட்டு அதன் பிறகு அட்மிஷன் போடுங்க. அப்போ நம்ம சேனல்ல வீடியோஸ் நெறைய போட்டிருக்கோம். என்னென்ன லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்ரூவ்ட் காலேஜஸ் ஃபார் த இயர் 2024ன்னு குடுத்துருக்கோம். அந்த காலேஜஸ் மட்டும் தான் இன்னைக்கு அப்ரூவ்ல இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது காலேஜஸ் புதுசா ஏதாவது நேம் தெரியுதுன்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு ஐ மீன் இருக்கும். அப்ரூவல் இல்லாம இருக்கும். உங்கள வச்சு தான் அப்ரூவல் வாங்குற மாரி இருக்கும். இந்த மாரி ஏகப்பட்ட ஸ்கேம்ல மாட்டிப்பீங்க. தயவு செய்து அந்த மாரி எதுவும் பண்ணாதீங்க. எதுனாலும் இந்த மாரி ஏதாவது ஸ்கேம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா அவங்கள்ட்ட பேம்ப்ளெட் கேளுங்க. அத வாங்கிட்டு கண்டிப்பா அனுப்பி விடுங்க. நான் அத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கூட சொல்றேன். தேங்க் யூ வெரி மச். வேற ஏதாவது வீடியோல கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம். மிக்க நன்றிகள்.